தாமரை என்ன நீ நினைக்கிறது நடந்துட மாட்டிருக்கு. இது வீடியோ எடுக்காதடா, எனக்கு நிம்மதி இல்லாம இருந்ததுடா. எனக்கு இவ்வளவு இடத்துல ஜெயிச்சுமோ முதலமைச்சர் ஆகாம இருக்காரேன்னு வேதனையா இருந்தது. 117 இடம் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இங்க மக்கள் இன்னும் ஒரு 10 இடத்துல கொடுத்துருந்தா அப்படி கெஞ்ச வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுல்ல. நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் வரக்கூடாதுப்பா. மக்களுக்கு நல்லது பண்ணலான்ட்டு ஊருக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்களே, அதை நினைச்சதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கவலைப்படாத. முதலமைச்சரா நீ எந்த வார்த்தையை கேட்கணும்னு எதிர்பார்த்தியா அந்த வார்த்தையை கேட்ப. வார்த்தையை கேட்டாலும் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். அது என்ன வார்த்தைமா? அத கேட்கணும், நான் கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கவலைப்படாத. ஏன்டா இப்ப நீ வீடியோ எடுத்துட்டு போ, எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். பண்ணாத மாமா, நிறைய பேருக்கு 4 தான் சங்கடப்படுவாங்க மாமா, வேணாம் பண்ணாத. தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க போறாங்க என்பதுல பெரும் குழப்பமோ பதற்றமோ தொடர்ந்து நிறைவேற்றி வந்துச்சு. இப்படி இருக்க சூழல விஜய் தலைமையிலான தாவேகா 108 தொகுதியில வெற்றி பெற்றுச்சு. ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை எட்டும் வகையில மற்ற கட்சிகிட்ட இருந்து ஆதரவு கோரிட்டு வருது. சிபிஐ தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த முடிவின் மூலமா தாவேகா கூட்டணியுடைய எம்எல்ஏ கூடிய எண்ணிக்கை 115 உயர்ந்துச்சு. இப்படி இருந்த சூழல தான் இப்போ தாவேகாவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவு அளித்த நிலையில 116 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவையா இருக்கு. இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உதவும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தியை கேட்ட பலருமே இப்போ இன்பதிர்ச்சியில இருக்காங்க. இந்நிலைதான் தாமரை செல்வி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.